இல்லை ஜி, மதிப்பீடுனா ஒன்றும் இல்லை ஜி. இப்போ நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு டாய்லெட்டாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அங்கே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் எந்த ஒரு டாய்லெட்டுமே நீட்டாக இருக்கிறதில்ல. அது அதாவது சிட்டி சைடாக இருக்கட்டும், கிராமத்து சைடாக இருக்கட்டும், எதுவுமே நீட்டான எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை. ஆனால் எத்தனையோ பாத்ரூம் கட்டுறாங்க, டாய்லெட் கட்டுறாங்க, நிறைய கவர்மெண்ட் விஷயம், நூலகம் எல்லாமே கட்டுறாங்க. ஆனால் நூலகம் கட்டுறாங்க, எத்தனை விஷயம் மூடி இருக்குது, எத்தனை நூலகம் இருக்குது, ஆனால் எதுவும் ஓப்பனில் கிடையாது. இப்போ 100 நூலகம்னா அதில் 10 நூலகம் கடை இதுவரையிலும் ஓப்பன் கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம். இதுதான் வந்து எனக்கு ஒரு குறையாக தெரியுது. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து நிறைய பண்ணுறாங்க, ஆனால் பராமரிப்பு இல்லாமல் அது பண்ணுறதுக்கு வந்து விஷயமே கிடையாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, அடுத்து வந்து எங்களோட கவர்மெண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லி. திமுக அவர் கவர்மெண்ட் சொன்ன விஷயம் என்ன எதுவுமே நிறைவேறலையே. அடுத்த விஷயம் அடுத்தது தான். சொன்ன விஷயம் என்ன எதுவுமே நிறைவேற்றலை, எதுவுமே மக்களுக்கு இன்னும் கிடைக்கல, வந்து சேரல. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் சொன்ன விஷயத்தையே பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம். அதுதான் என்னுடைய கருத்து. திமுக கவர்மெண்ட் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஜி, விஜய் சரி, உங்கள் கண்டிப்பாக விஜய் தான்.